வணக்கம். எந்த தாமதமும் இல்லாம நேரா நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாம். நம்ம வாழ்க்கை ஒன்னும் எப்பவும் ஒரே மாதிரி சீரா போற நெடுஞ்சாலை கிடையாதுங்க. அதுல நிறைய மேடு பள்ளங்கள், கரடு முரடான பாதைகள், எதிர்பாராத திருப்பங்களும் இருக்கும். குறிப்பா பணம் இருக்கிறவங்கள ஒரு மாதிரியும் இல்லாதவங்கள ஒரு மாதிரியும் பாக்குற உலகம் இது இல்லையா? சில நேரங்கள்ல வறுமை வாட்டும், குடும்ப சூழ்நிலை கழுத்த நெரிக்கும். ஆனா இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் சுக்குநூறா உடைச்சு ஒருத்தனோட பிறப்பு, இனம், மொழி, பொருளாதாரம் இது எல்லாத்தையும் தாண்டி அவனுக்கு சமமான ஒரு இடத்த உருவாக்கி கொடுக்கிற ஒரே ஆயுதம் கல்வி மட்டும்தாங்க. அத பத்தி தான் இந்த தொகுப்புல நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் எவ்வளவு சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் தெரியுமா? கேடில் விழுச்செல்வம் கல்வி. அதாவது ஒரு மனுஷனுக்கு அழிவே இல்லாத உண்மையான செல்வம்னா அது கல்வி மட்டும்தான். மத்ததெல்லாம் ஒரு காலத்துல அழிஞ்சு போகக்கூடிய சாதாரண விஷயங்கள் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட இருக்கிற எத்தனையோ பொருட்கள் காலப்போக்குல காணாம போயிடலாம். ஆனா நம்ம கத்துக்கிட்ட கல்விங்கிற அந்த பொக்கிஷம் காலத்தை வென்று நிற்கக்கூடிய ஒரு நிரந்தரமான சொத்து. பகுதி 1. கல்வியின் உண்மையான வலிமை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உலகத்துல இருக்கிற சாதாரண பொருட்களுக்கும் கல்விக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். பணம், சொத்து, உடல் அழகு இதெல்லாம் எப்ப வேணாலும் நம்மள விட்டு போகலாம். இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற பணம் நாளைக்கு திருடு போகலாம். சொத்துக்கள் ஏமாற்றப்படலாம். அழகு காலப்போக்குல மங்கி போகலாம். ஆனா கல்வி, உங்க மூளையில நீங்க சேர்த்து வச்சிருக்கிற அந்த அறிவு மரணம் வரைக்கும் உங்களை விட்டு ஒருபோதும் நீங்காது. அதை யாராலையும் திருட முடியாது. எந்த நெருப்பும் அதை எரிக்க முடியாது. எந்த வெள்ளமும் அதை அடிச்சிட்டு போக முடியாது. தினக்கூலி வேலை செய்யற ஒரு அப்பாவோட பையன் ஒரு உயர்ந்த அதிகாரியாவோ இல்ல மருத்துவராவோ மாறும்போது அந்த குடும்பத்தோட பல தலைமுறை வறுமை அந்த நிமிஷமே எரிஞ்சு சாம்பலாகிடுது. அதுதான் கல்வியோட உண்மையான பவர். பகுதி 2. வறுமை உண்மையிலேயே நம்ம வளர்ச்சிக்கு ஒரு தடையா? வறுமை ரொம்ப கொடூரமானது. ஒரு மனுஷனோட கனவுகளை சிதைக்கக்கூடியது அப்படிங்கறது நிதர்சனமான உண்மைதான். படிக்க ரொம்ப ஆசைதான், ஆனா ஃபீஸ் கட்ட வழி இல்லையேன்னு நிறைய பேர் சொல்றத நம்ம கேக்குறோம். ஆனா வறுமைய காரணம் காட்டி படிப்ப பாதியில நிறுத்துனீங்கன்னா அந்த வறுமை உங்களை வாழ்நாள் முழுக்க துரத்திக்கிட்டே இருக்கும். வரலாற்றை திரும்பி பாருங்க. ராமேஸ்வரம் வீதிகள்ல அதிகாலையில பேப்பர் வித்தவர் தான் டாக்டர் APJ அப்துல் கலாம். வறுமை அவரை தடுத்து நிறுத்தல. வகுப்பறைக்கு வெளியே உட்கார வைக்கப்பட்டவர் அண்ணல் அம்பேத்கர். குடிக்க தண்ணீர் கூட மறுக்கப்பட்ட ஒரு கொடூரமான சூழ்நிலையில தான் அவர் கல்வி கத்துக்கிட்டார். ஆனா அவர் கையில எடுத்த புத்தகம் இன்னைக்கு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்தையே எழுதுற அளவுக்கு அவரை உயர்த்திடுச்சு. வறுமைங்கிறது தற்காலிகமானது, ஆனா அறியாமைங்கிறது நிரந்தரமான இருட்டு. அதனால எந்த காரணத்துக்காகவும் உங்க படிப்பை மட்டும் விட்டுடாதீங்க. பகுதி 3. தோல்விகளையும் சுத்தி இருக்கிறவங்களோட விமர்சனங்களையும் எப்படி எதிர்கொள்வது? 1000. இன்னும் இந்த நம்பரை கேட்டது உங்களுக்கு என்ன தோணுது? இது தாமஸ் ஆல்வா எடிசனோட வாழ்க்கையில நடந்த ஒரு மிகப்பெரிய பாடம். மின்விளக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் 1000 முறை தோற்று போனார். ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் 1000 முறை தோற்கவில்லை, மின்விளக்க ஒளிரச் செய்யாத 1000 வழிகளை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னார். நிறைய பேர் பரீட்சையில ஃபெயில் ஆனதும் எனக்கு படிப்பு வராதுன்னு முத்திர குத்திக்கிட்டு படிப்பையே விட்டுடுறாங்க. ஒரு தேர்வுல நீங்க தோத்து போனா அந்த தாள்ல இருக்கிற கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியலன்னு அர்த்தமே தவிர உங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னா அர்த்தம் கிடையாது. ஒரு முறை புரியலையா 100 முறை படிங்க. ஒரு முறை கீழே விழுந்தீங்களா 1000 முறை எழுந்து நில்லுங்க. இந்த சமூகம் நிறைய விமர்சிக்கும். இவன் படிச்சு என்ன கிழிக்க போறான், பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு இவ்வளவு படிப்பு, இப்படி நிறைய கேள்விகள் வரும். குறிப்பா பெண்கள் இந்த தடைகளை ரொம்பவே அதிகமா சந்திக்கிறாங்க. ஆனா ஒரு பெண்ணுக்கு கல்வி மறுக்கப்படுறது அவளுக்கு செய்யப்படுற மிகப்பெரிய துரோகம். திருமணமோ குடும்ப பொறுப்புகளோ கல்வியை தடுத்து நிறுத்தக்கூடாது. உங்களை யார் விமர்சிக்கிறாங்களோ அவங்க மூஞ்சில நீங்க வீசக்கூடிய மிகப்பெரிய கல் உங்களோட வெற்றி சான்றிதழ் தான். உங்களோட வெற்றியின் சத்தம் அவங்க காதுகளை செவிடாக்கணும். அது வரைக்கும் அமைதியா இருந்து உங்க கவனத்தை முழுமையா படிப்பு மேல மட்டும் வைங்க. பகுதி 4. உங்களுக்கான மிகப்பெரிய தியாகத்தை செய்றவங்க உங்க பெற்றோர். நீங்க ஒவ்வொரு முறையும் புத்தகத்தை திறக்கும் போதும் உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்க பெற்றோரோட வியர்வை துளிகள் வந்து போகணும். அப்பா போட்டிருக்கிற கிழிந்த சட்டைக்கும் அம்மா கட்டிக்க தயங்குற புது புடவைக்கும் பின்னாடி எவ்ளோ பெரிய தியாகம் இருக்குன்னு உணர்ந்து பாருங்க. அவங்க உங்ககிட்ட பணத்தையோ சொத்தையோ எதிர்பார்க்கல. நீங்க மேடையில ஏறி பட்டம் வாங்குற அந்த ஒரு பெருமையான நொடிய மட்டும்தான் எதிர்பார்க்கறாங்க. சூழ்நிலை கடினமாகும் போதும் படிப்பை விட்டுடலான்னு உங்க மனசு நினைக்கும் போதும் ஒன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு வியர்வைக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய ஒரே கூலி நீங்க கஷ்டப்பட்டு வாங்குற உங்க டிகிரி மட்டும்தான். பகுதி 5. இந்த தொழில்நுட்ப உலகத்துல கல்வியோட முக்கியத்துவம் என்ன?
இப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எதிர்காலத்துல மனித உடல் உழைப்போட தேவை வெறும் 5% சுருங்கிட போகுது. மீதமுள்ள 95% மனித மூளைக்கும் தொடர்ச்சியா நாம கத்துக்கிற விஷயங்களுக்கு தான் மதிப்பு இருக்க போகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ரோபோட்டிக்ஸும் உலகத்தை ஆக்கிரமிச்சிட்டு வர இந்த காலகட்டத்துல உடல் உழைப்ப கூறும் வேலைகள் எல்லாமே இயந்திரங்களால மாற்றப்படும். இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நீங்க நிலைத்து நிற்கணும்னா தொடர்ச்சியான கற்றல் மட்டுமே உங்களுக்கான ஒரே உயிர் வாழும் கருவி. படிப்பு அப்படிங்கிறது பள்ளிக்கூடத்தோட முடிஞ்சு போறதில்ல, அது தொட்டில்ல ஆரம்பிச்சு சுடுகாடு வரைக்கும் தொடர ஒரு பயணம். பகுதி 6. வெற்றிக்கான அந்த 4 படிகள் என்னென்ன? இதுக்காக நீங்க இன்னைக்கே தொடங்க வேண்டிய 4 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. முதலாவது, தெளிவான இலக்கு. நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு துல்லியமா தெரிஞ்சிருக்கணும். 2வது, சுய ஒழுக்கம். இந்த மொபைல் போன் மாதிரி உங்க கவனத்தை சிதறடிக்கிற விஷயங்களை தள்ளி வச்சுட்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிக்கணும். 3வது, சரியான நண்பர்கள். எப்போ பாரு நெகட்டிவா பேசுறவங்கள விட்டு விலகி உங்களை எப்பவும் மோட்டிவேட் பண்ற நண்பர்களோட இருங்க. கடைசியா, மன உறுதி. எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, நான் என் கல்வியை முடிச்சே தீருவேன்னு ஒரு இரும்பு மாதிரி வைராகியத்தை வளர்த்துக்கோங்க. இந்த 4 படிகளும் இருந்தா வெற்றி கேரண்டியா உங்க வசப்படும். நாம் இந்த தொகுப்போட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியோட இதை நம்ம முடிப்போம். ஏழையா பிறப்பது உங்க தவறே கிடையாது. ஆனா நீங்க இறக்கும் போதும் ஏழையாகவே இறந்தீங்கன்னா அது 100% உங்க தவறுதான். உங்க விதியை மாற்றி எழுதுற பவர் கொண்ட ஒரே பேனா கல்வி மட்டும்தான். வறுமை, தோல்வி, ஏளனம்னு எது வந்தாலும் சரி, அது அத்தனையும் உங்க படிக்கட்டுகளா மாத்துங்க. உங்க எதிர்காலத்துக்கான முழு பொறுப்பையும் நீங்களே கையிலிடுங்க. எந்த காரணத்துக்காகவும் உங்க கல்வியை மட்டும் கைவிடாதீங்க. வறுமைங்கிற இருட்ட கிளிக்க கல்விங்கிற சூரியன் உங்க உள்ளத்துல உதிக்கட்டும். துணிந்து நில்லுங்க, தொடர்ந்து படிங்க. உங்க முடிவு என்னவாக இருக்க போகுது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.